குட் ஈவினிங் எவ்ரிவான். மாலை நேர வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ரெவரண்ட் பால் ராஜன். நான் உங்களோடு கூட இந்த மாலை வேளையில் இந்த இல்லத்தில் இப்படியாக நம்முடைய மாதந்தோறும் நம்முடைய கூடுகையை நாம் இப்படி கூடி ஆண்டவரை ஆராதிப்பதிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதிலும் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு கூட இந்த கிறிஸ்தவ வாழ்வின் பிரயாணத்தில் பங்கு வருவதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற இந்த வீட்டை திறந்து கொடுத்த அருமையான சகோதரன் அருள் அவருடைய குடும்பத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். புதிதாக வந்திருக்கிறவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் விசேஷமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இங்கே இருக்கிற இசைக்கருவிகளெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தோணுகிறது இன்னைக்கு முழு இரவு ஜெபம் செய்யலாம் போல தோணுகிறது. பாடிக்கிட்டே இருக்கலாம், நாம் நிறைய ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம், வேதத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கலாம். இவள் எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நாட்களை நாம் ஒவ்வொரு நாளையும் ஏதோ மற்றொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று எண்ணாதபடிக்கு ஒவ்வொரு நாளையும் நாம் புதிதாக விசேஷமாக நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தர் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளுகிறான். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய வாழ்க்கையில கூட்டி கொடுப்பது கர்த்தர் மாத்திரம். அதை நம்புகிறவங்களாலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். இந்த மாலை வேளையில ஜெபத்தோடு கூட நம்முடைய ஆராதனையை ஆரம்பிப்போம். நாம் கிட்டத்தட்ட ஒரு 70 நிமிடங்கள் 75 நிமிடங்களுக்குள்ளாக நம்முடைய ஆராதனை முடித்து கடந்து செல்ல போகிறோம். உங்களுடைய கரங்களிலே இப்படிப்பட்டதான லிட்டேஜி புஸ்தகம், அதாவது ஜெபத்தினுடைய முறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் பின்பற்ற போகிறோம். பாடல் தாள்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தாள்கள் கிடைக்காதவர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் ஃபோனிலே பாருங்கள், பாடல்கள் அதில் உண்டு. அவை எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்த நான் உங்களை அழைக்கிறேன். இந்த மாலை நேரம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இந்த வாரம் முழுவதும் எப்படி இருந்திருந்தாலும், அல்லது நாம் கடந்த நாட்களிலே சந்தித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாம் ஒரு புறம் வைத்துவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவர் தருகிற ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நேரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல போகிறோம். ஆனால் அப்படின்னா எல்லாரும் கண்களை விடுவோம், பிரார்த்தனை செய்வோம். ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்களுடைய எண்ணங்கள் அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய மனதின் சிந்தனைகள், அவைகளை நாம் நிறுத்தி தேவ சமூகத்திலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் கொண்டு வந்து நிறுத்துவோம். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நிற்பதாக கண்களை மூடி இருக்கும் பொழுது யோசித்து பாருங்கள். 2-3 பேர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். இந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நாம் ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது நம் மத்தியிலே அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆனபடினால் இந்த மாலை வேளையிலே நாம் அமைதியாக இருந்து நம்மை ஆண்டவர் சமூகத்தில் சமர்ப்பிப்போம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியுமாக எங்களை நியூ ஜெர்சி தமிழ் சிஎஸ்ஐ கிறிஸ்தவ குடும்பங்களாக இங்கே கூட்டி வந்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த குளிர் பிரதேசத்திலே குளிர் நேரங்களிலும் கூட எங்கள் யாவருக்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்து இந்த நாளை காண உதவி செய்திரையா. இந்த நாளிலே நாங்கள் கூடி விசேஷமாக லெந்து நாட்களின் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களை கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகப்படுத்தப்பட்ட நாட்களாக மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை மிக அருகிலே வந்து கிட்டி சேரவும், நீங்கள் உம்முடைய சமூகத்தினால் இன்னும் அருகில் எங்கள் வாழ்க்கையிலே வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதற்கு இந்த மாலை வேளையின் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் வந்த வண்ணமாக போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தோடு கூட ஒரு மனமாற்றத்திற்கான ஆரம்பத்தோடு கூட இந்த இடத்துல கடந்து செல்ல எங்களுக்கு கிருபைகளை தாரும். இங்கே பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்திலே ஏறெடுக்கப்பட்ட பலிகளை போல கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசும் வேத பகுதிகளை ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை, இந்த மாலை வேளையில ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை
ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் இருதயத்தின் கூக்குரல்களை கர்த்தர் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆரம்ப பாடல் அநாதி தேவன் திரிமுதல் கிருபா கருணை ஸ்தோத்திரம், ரைட்? கடவுளை தொழுவோம். நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட ஆராதனை கிரமத்தை நாம் பின்பற்றுவோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். வாலிபர்கள் ஆங்கிலத்திலே இதை நீங்கள் பின்பற்றலாம். This is the day the Lord has made, and let us rejoice and be glad in it. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் திரியேக தேவனை போற்றுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஆனவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லமையுள்ளவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளை, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சிலே பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம்.
பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளே, உமக்கே எல்லா எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நாம் ஆண்டவர் சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவர் அருகிலே சென்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளியையும் தூரத்தையும் நாம் மனதிலே கொள்ளுகிறவர்களாக இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் இருக்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால், அல்லது நீங்கள் ஆண்டவர் அருகிலே இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இன்னும் மிக அருகிலே போக வேண்டும், அவர் கரம் நீட்டி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவு தூரத்திலே நான் அருகில் வர வேண்டும், ஆண்டவருடைய அரவணைப்பை ஆண்டவர் கட்டி அணைத்து என்னை தொடுவதை நான் உணர வேண்டும் என்று விரும்புவீர்களானால், அந்த இடைவெளிக்கான காரணத்தை கண்டறிய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனபடினால்தான் நம்முடைய திருச்சபையிலே பாவத்தை குறித்து உணர்கிற நேரத்தை நாம் மிக நேர்த்தியாக ஒதுக்கி இருக்கிறோம். God invites us to recall our shortcomings so that we can become closer to God and God can become closer to us. நம்முடைய ஆராதனை அடுத்த பகுதி பாவ அறிக்கைக்கான பகுதி. நமக்கு பாவம் இல்லை என்றும் சொல்வோமே, ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆனபடினால் நாம் அமர்ந்து, எல்லாரும் அமர்ந்திருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். அல்லது முழங்கால் படியேறுங்கள். உங்களுடைய வாய்ப்பு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மை நாமே நாம் சோதனை செய்ய, மௌனமாக இருந்து சோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ, எண்ணத்தினாலும் சிந்தையினாலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அல்லது தைரியமாக ஈடுபட்டிருப்போமே, ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது என்று சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்மளோட கூட பேசி இருக்குமே, ஆனால் இப்பொழுது பாவங்களை அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை முறைமையில் உள்ள பாவ அறிக்கையை நாம் செய்வோம். ஆங்கிலத்திலே பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற The Confession of Sin என்கிற வேத பகுதி உண்டு. I invite you to read that prayer when everybody else joins in saying the prayer of confession in Tamil. சர்வ வல்லமையை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்கள் இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகின்ற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய அறிக்கையை நாம் உருக்கத்தோடும்
உணர்ந்தவர்களாக நாம் அறிக்கையிட்டிருப்போமே. ஆனால் தேவன் நமக்கு அளவற்ற அன்பினால் பாவ மன்னிப்பை அருள்கிறார். அதை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், நாமும் துதிக்கப்படுவதாக. நம்ம எல்லாரும் அமர்ந்திருப்போம். வேத பாடம் நமக்காக இப்பொழுது வாசிக்கப்படும். முதலாவது வேத பாடம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், பின்பு 12 முதல் 19 வசனங்கள். முதல் 2 வசனங்கள், பின்பு 12 முதல் 19 வசனங்கள். யோவேல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1-2. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமும் உள்ள நாள், அது மப்பும் அந்தாரமும் உள்ள நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. வசனம் 12 முதல். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபதேசங்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை படிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழும்பி நின்று இன்றைக்கு குறிக்கப்பட்ட மாறி மாறி வாசிக்கிற சங்கீதத்தை நாம் வாசிப்போம். இன்றைக்கு மாறி மாறி வாசிப்பதற்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 103வது சங்கீதம். சங்கீதம் 103. ஓகே, சங்கீதம் 103. Children, you all can take Psalm 103. Okay, we will read one verse and then you all will respond reading the second verse. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் அமர்வோம். இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நாம் நல்ல பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போமேனால் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லா இல்லையா சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு கூட இப்பொழுது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து நாம் பாடி ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடல்களை சகோதரர்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த நான் உங்களை அழைக்கிறேன். காரணம் என்னவென்றால் இந்த சங்கீதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று பார்க்கிறோம். முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அவர் சகல செய்த உபகாரங்களை மறக்காது. கர்த்தர் எத்தனையோ உபகாரங்களை நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? மனிதனை யோசித்து பார்த்தீங்கன்னா மனிதன் உபதிரவம் செய்திருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? உபகாரத்தை செய்கிறவர், உதவிகளை செய்கிறவர். அப்புறம் பாருங்க 3வது வசனத்துல பாருங்க, அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர், நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாய்களை திறந்து நம்ம சொல்லும் பொழுது எப்படி இருக்கிறீங்கன்னா, நல்லா இருக்கிறோம், நன்மை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார் என்கிற இடத்துல நாம் இருக்கிறபடினால்தான் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம சகோதரன் சகோதரி கூட சேர்ந்து பாடுறோம். Baba
பாஸ்டர் ரிக்வெஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஒருக்கா நம்ம கைகளை தூக்கி அநாதி தேவன் என்ன அடைக்கலமே அப்படிங்கிற வார்த்தையை ஒருக்கா கூட நம்ம அந்த இது மாத்த சொல்லுவோம். அநாதி தேவன் என்ன அடைக்கலமே அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என்ன அடைக்கலமே அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. I think we have to claim this promise. Let's claim this promise, right? Amazing thing. அநாதி தேவன் என்ன அடைக்கலமே அவர் நித்திய புயல்களின் ஆதாரமே. Thank you, Lord. Thank you, Pastor. அருமையான பாட்டு. சிங்காசனத்தில் வீட்டிற்கும் எல்லாரும் சிங்காசனம் வீட்டிற்கும் என் தாழ்வில் அன்புக்கு வந்து கைத்தட்டி பாடலாம்.
மாத்திரம் எல்லாரும் ஒரு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்தேர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்தேர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஒரு known English song, The Blessed Assurance. Let's sing this song in a prayerful mode. Thank you. Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, prayer of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture just on my side. Angels descending, rain from above, echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the
நாம் எல்லாரும் சுவிசேஷ வேத பாடத்திற்காக எழுந்து நிற்போம். இன்றைய சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். The Holy Gospel lesson is taken from Gospel according to St. Matthew, chapter 6, verses beginning from 16 to 21. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Where your treasure is, there your heart will be. வாசிக்கும்படியாக குடிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ பேசுகிற ஜீவனுள்ள தெய்வம், எங்களோடு கூட இந்த மாலை வேளையில் பேசும்படியாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். மனிதன் 40 மாத்திரமல்ல, உம்மிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறதையா, நாங்கள் பிழைக்கும்படியாக ஜீவனுள்ள அப்பமாகிய வேத வசனத்தினால் எங்களை இந்த மாலை வேளையிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்வோம். அருமையான தேவச்சனமே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் நேரம் எடுத்து இங்கே வந்திருக்கிறதை நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இது 3வது நம்முடைய கூடுகை. ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். தயவுசெய்து மனமுவந்து உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பையும் நீங்கள் கொடுக்க நான் அழைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டத்திற்கு தயவுசெய்து வாருங்கள், உங்களுடைய வீடுகளை திறந்து கொடுங்கள். நான் சகோதரன் அருளோடு கூட சொன்னேன், ஒரு சைன்அப் ஷீட்டு கொடுங்க. எல்லாரும் எந்தெந்த மாதத்தில் அவருடைய வீடுகளில் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நாம் அவருடைய சிலர் ஒருவேளை அவருடைய விசேஷித்த நாட்களை மனதிலே வைத்து எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லலாம். பிறந்த நாளோ திருமண நாளோ ஏதோ ஒரு நாள், அல்லது பெரியவர்களை நினைவு கூறுகிற நாளாக கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீடுகளை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்த நான் அழைக்கிறேன். நியூ ஜெர்சியிலே ஒரு அருமையான தென்னிந்திய திருச்சபை உருவாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அது இன்னும் அதிகமாக அந்த திட்டங்கள், அந்த தீர்மானங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நிச்சயமாக பிரார்த்தனை செய்வோம். என்னுடைய கிட்டத்தட்ட இது 26வது வருஷ காலத்தில் வெளிநாடுகளிலே வாழ்கிற அனுபவங்களிலே நீங்களும் அநேக தேசத்தில் இருந்திருக்கிறீர்கள். UK, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, அமெரிக்கா என்று எங்கு பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைகள் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதமானது நம்முடைய மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக அவர்களுக்கு மன பலமும் ஒரு சத்துவமும் கிடைக்கும். A mental strength and acceptance for our children will be among our people. ஆனபடினால்தான் நம்முடைய காலத்திலையும் தாண்டி இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய பாரம்பரிய முறைப்படியான திருச்சபைகளை நாம் உருவாக்க அழைக்கப்படுகிறோம். We need to build a church that will stay after a life, that will help our children to be united, connected and be strengthened, and they will be there for each other. அதுக்காக தான் இப்படிப்பட்டதான ஒரு முயற்சி. நான் மனப்பூர்வமாக இந்த முயற்சியை நான் அங்கீகரிப்பதோடு மாத்திரமல்ல, ஆதரவு கொடுக்க நான் விரும்புகிறேன். சரி, இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் காரியங்களுக்காக வருவோம். நம்முடைய காலம், திருச்சபையின் காலம் என்பது லெந்து நாட்கள் என்று சொல்லி இந்த வாரம்
புதன்கிழமையில் ஆரம்பித்திருக்கிறது. சாம்பல் புதன்கிழமை என்று சொல்வார்கள், ஆஷ் வெட்னஸ்டே என்று. உங்களுக்கு கூட இந்த ஆஷஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பிரசங்கம் முடித்து கடைசியான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக ஒருவேளை இந்த சாம்பல் மூலமாக நெத்தியிலே சிலுவை போட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் வந்து இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல நான் உங்களை அழைக்கிறேன். இப்பொழுதுதான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள காலங்கள் வந்து ஒரு 6 வாரம், சில வருஷங்களிலே 7 வாரம் இருக்கலாம். அது வந்து எபிஃபனி என்று சொல்லுவோம். அதாவது வெளிப்படுத்தப்படுகிற வாரங்கள். வெளிப்படுத்தப்படுகிற வாரங்கள் என்றால் கிறிஸ்மஸ் என்பது அட்வென்ட். அட்வென்ட் என்றால் என்னன்னு சொல்லி நான் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். முதல் முறை நம்ம கூடியிருந்த பொழுது நான் கற்றுக் கொடுத்தேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா அட்வென்ட் என்றால் என்ன? அட்வென்ட் நாட்கள் என்று சொல்லுவார்கள். நாம் வந்திருக்கிற பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 7th அட்வென்டிஸ்ட் சர்ச்னு கூட சொல்லுவாங்க. அட்வென்ட்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பெக்டிங் த கமிங். அட்வென்ட் என்றால் வருகை, ஆண்டவருடைய வருகையின் நாள். அதுதான் அட்வென்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததை, கிறிஸ்மஸ் என்பது அட்வென்ட். அவர் வந்ததை நாம் கொண்டாடின நாட்கள் தான் கிறிஸ்மஸ். அதற்கப்புறம் அந்த 4 வாரம் நவம்பரில் கடைசியில் ஆரம்பிக்கும். அந்த ஆண்டவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படி யார் வரப்போகிறார், எப்படி வரப்போகிறார், இவர்தான் மேசியாவா என்று சொல்லி யூதர்கள் எதிர்பார்த்த காலத்தில் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனுடைய வம்சத்திலே அவர் பிறந்து வந்தார் என்று வேதத்தில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிஃபனி என்று சொல்லுவோம். எபிஃபனிங்கிற சீசன் வந்து ஒரு 6-7 வாரங்கள். அது வந்து வெளிப்படுத்தின வாரங்கள், வெளிப்பாடு உள்ள வாரம். அதாவது அட்வென்த்தில் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஈவாகிய கிஃப்ட் கிறிஸ்துவை, யார் இவர், எப்படிப்பட்டவர், இது என்ன மாதிரி ஒரு பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு 6-7 வாரங்கள் எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியை நாம் தியானித்து, இப்படிப்பட்ட கிறிஸ்து வந்திருக்கிறாரா, அவர் எப்படிப்பட்ட கிறிஸ்து சொல்லுங்க. அவர் வந்த பொழுது தேவதூதன் தோன்றி மரியாளுக்கு சொன்னான், மேய்ப்பொருளுக்கு சொல்லுகிறார், யோசேப்புக்கு சொல்லுகிறான். யார் அவர்? உலகத்தின் பாவத்தை தீர்க்கிற அவர், உலகத்தின் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர் என்று சொல்லுகிறார். தேவதூதனாக தான் சொன்னான் இல்லையா? நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கு முதல் பகுதிகள் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதூதன் தோன்றி உன்னதத்திலே சமாதானமும், உன்னதத்திலே மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயருடாய். இம்மானுவேல் என்றால் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர் ரட்சிக்கிறவர். ஜனங்களின் உலகம் முழுவதற்கும் அவர் கொடுக்கிறவர், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவர். இதைத்தான் நாம் வந்து கிறிஸ்மஸில் கொண்டாடணும். அந்த 7 வாரமும் அவர் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்று நம்ம ஒவ்வொரு வாரமும் சந்திச்சிருப்போம்னா அதை குறித்து அதிகமாக படிச்சிருப்போம். ஆனால் அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுது, லென்த் வந்துடுது. இப்போ எனக்குலாம் ஆரம்ப காலத்தில் ஒரே ஒரு குழப்பம், என்னடா இது இப்போ தான் கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு, 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆஷ் வெட்னஸ் சாம்பல் புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்தா ஒரு 40 நாள் வந்து உபவாசம்ங்கிறாங்க, அப்புறம் லெந்து நாட்கள்ங்கிறாங்க. எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா பாட்டிலாம் கறியை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்றதில்ல. லெந்து ஆரம்பிச்சனால எங்கள் வீட்டில் கறிக்கெல்லாம் லீவ் விட்டுறது, கறி கடைக்கெல்லாம் லீவ் விட்டுறது. எங்கள் ஊரில் இந்த பாய் வச்சுருப்பாங்க கடை, அவங்க போகும்போதே சொல்லுவாங்க, ஐயா அடுத்த 40 நாள் வரமாட்டீங்கய்யா, தயவுசெய்து இப்போவுமே கொஞ்சம் வாங்கிக்கோங்கயான்னு சொல்லுவாங்க. பாய்கள்லாம் அந்த இல்லையா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த லெந்து நாட்களில் பல விதமான ஒழுங்குகளை பயன்படுத்தி, அப்போ எனக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா, இப்போ தான் கிறிஸ்மஸ் வந்துச்சு, அதுக்குள்ள லெந்தில் என்ன நடக்கும்? உபவாசம் இருக்கணும். உபவாசம் ஏன் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரு. அடப்பாம இப்போ தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அதுக்குள்ளே சிலுவையில் நம்ம கொண்டு போய் இங்கே மறிக்க போகிறாருங்கிறீங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எங்கள் தாத்தாட்ட கேட்டால் அவர் ஒரு காரியம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. அதான் இன்றைக்கி நமக்கு பிரசங்கம். என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? அவர் யாராக பிறந்தார்? உலகத்திற்கு ரட்சிப்பு கொடுக்கிறவராக பிறந்தார். அவர் பிறந்து என்ன செய்கிறார்? இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுங்கன்னு கூட அவர் சொல்லுகிறார். ஆனால் சொல்லுவதற்கு முன்பாக இந்த சுவிசேஷத்தை நீங்களும் நானும் உரிமையோடு முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படின்னா ஊர்களெல்லாம் சோறு போட்டுட்டு நம்ம மாத்திரம் பட்னியா இருக்க முடியுமா? அப்ப ரட்சகர், உலகத்திற்கு அவர் ரட்சகர்,
முதலாவது எனக்கு அந்த ரட்சிப்பு தேவை. நீ உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? வசனம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இப்ப இந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் இந்த இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல தகுதி இருக்கிறதா என்பதை சோதிக்கிற நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். அவருக்கு வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். கதவை நாம திறக்க முடியுமா? திறந்தா வீட்டுக்குள்ள சுத்தமா இருக்குதா? இப்ப நான்லாம் சில வீட்டுக்கு நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம வாட்டுக்கு வீட்டுக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ள போன உடனே சில வீடுகள்லாம் பார்க்கணும். ஐயோ ஐயோ பாஸ்டரே வந்துட்டாங்க, ஐயா வந்துட்டாங்க, இதை தூக்கு அதை தூக்கு, அங்க போடு இங்க போடு. அதான் வெள்ளைக்காரெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், போன் பண்ணாம வரவே வராது. அது அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி. வீட்டுக்கு வர்றதெல்லாம் ஒழுங்க. கல்யாணத்துக்கே அன்னைக்கெல்லாம் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன், ஐயா எப்படியா உன் பையனுக்கு கல்யாணம் ஆவேன்? ஆமா கல்யாணம், என்னையும் கூப்பிடுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல உண்மையில நம்ம ஊர் ஆளு, பெங்களூருக்கார மனுஷன். பாவம் அவர் இறந்து போயிட்டார். இப்போ அவர் இறந்து இப்பதான் ஒரு 3 மாசம் ஆச்சு. அவர் பையனுக்கு நான் அக்டோபர் 3ஆம் தேதி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் இந்த வருஷம். அவர் அப்படியே சொன்னார், எனக்கு மறக்கவே முடியாது, என்னை கூப்பிடுவான்னு நான் நினைக்கிறேன் ஐயா, என்னையும் எங்கள் வீட்டுக்காரமாக கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். யாரு கல்யாணத்தை சொல்றீங்க? என் சொந்த பையன் கல்யாணம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வர வேண்டுமே, ஆனால் அங்கே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும். அவர் விரும்பாத காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் அந்த ஒரு ஒழுங்கை நாம் உருவாக்குவதற்காக, பரிசுத்தப்படுத்துகிற நேரத்துக்காகத்தான் இந்த லெந்து நாட்களை நாம் ஆசரிக்க திருச்சபை இந்த ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால தயவுசெய்து இந்த மாதத்துல, இந்த வாரத்திலிருந்து, இது முதல் வெள்ளிக்கிழமை, இந்த ஒரு 7 வாரங்கள் அநேக ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிக்க தயவுசெய்து உட்கார்ந்து யோசிங்க, ஆலோசித்து நீங்கள் அதை கடைபிடிக்க நான் உங்களை அழைக்கிறேன். சரி, இப்போ அடுத்த ஒரு கண்ணோட்டம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்வென்ட் என்பது இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த முதலாவது வருகையை குறித்தது. அவர் கிறிஸ்மஸா, அதைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடினோம். அவர் வந்தார் இல்லையா? அவர் வந்துட்டு வாழ்ந்து விட்டு ரட்சிப்பை மனிதனுக்கு கொடுத்து விட்டு அவர் என்ன சொன்னார்? நீங்கள் இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுங்க. முதலாவது நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம், அதுதான் இந்த லெந்து. சொல்லுங்கள், நான் திரும்பி வரப்போகிறேன். நான் வருகிற வரைக்கும் முதலாவது நீங்க கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். அதை தான் நம்ம மாதம் ஒரு முறையாவது ஒரு ஆராதனை வைத்து நம்ம கர்த்தருடைய அற்பம் பிற்கதிலே பங்கு பெற போகிறோம். இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லுங்க என்று சொன்னார். அப்ப சொல்லிட்டு சொன்னாரு, நான் திருப்பி வரப்போகிறேன். எப்பொழுது வருவார்? மனிதன் நினைவாத நேரத்தில் அவர் வருவார் என்று வசனம் சொல்லுகிறது. சரியா? அப்ப வருவதற்கு முன்பாக அவருக்கு வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து நாட்களும் கூட அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு நாட்கள் தான். எங்க தாத்தா ஆண்டவர் வருவார், இயேசு கிறிஸ்து வருவார்னாரு. இயேசு கிறிஸ்து வரல, ஆனா அவர் போயிட்டாரு. தாத்தா இறந்து போயிட்டாரு. எங்க அப்பா திருப்பி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து வரல, அவரும் போயிட்டாரு. இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர்றதுக்குள்ள நானும் போனாலும் போயிடுவேன். ஆனா எங்க பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைகள் ஒருவேளை போனாலும், இந்த சந்ததியாக அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். எப்படி அழைக்கப்படுகிறோம் என்பதை வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவேல் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், தயவுசெய்து பைபிள் இருந்துச்சுன்னா உங்க கையில் இருந்தால் தயவுசெய்து எடுங்க. 2வது அதிகாரம். லெந்து நாட்கள் என்று சொன்னாலே இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை விட்டு நம்ம லெந்து நாட்கள் ஆரம்பிக்கவே முடியாது. யோவேல் 2வது அதிகாரத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் 12வது வசனம். யாராவது பைபிள் வச்சிருந்தீங்கன்னா வாசிக்க முடியும்னா பாருங்க. யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ஒரு கேள்வி. 4 காரியம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள்.
ஆதலால் அதாவது உபவாசத்தோடும் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த வசனம் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதலால் என்று போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஒரு ரகசியம் ஒன்று மறைந்து இருக்கிறது. ஆதலால் அப்படின்னா அப்போ முந்தின வசனத்துல பார்த்தீங்கன்னா 11வது வசனம் வாசிக்குமா? கர்த்தர் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய சத்தம் அவருடைய வார்த்தையின்படி செய்வதற்கு வல்லமை உள்ளது. அப்புறம் நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமானது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? பிரியமானவர்களே, திருச்சபை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற திருச்சபை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இப்பொழுதுதான் கிறிஸ்துமஸ் முடிஞ்சிச்சு என்றால், கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நான் திரும்ப வருவேன் என்று சொன்னாரே, அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆதலால் அந்த கர்த்தருடைய நாள் என்பது சீக்கிரமாய் வரப்போகிறது. அது மகா பயங்கரமான நாள். இப்ப அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் நாம் நம்மை எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக வைத்திருக்க வேண்டும். அதை செய்யறதுக்கு அப்புறம் தான் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு போய் நாம் அறிவிக்கிறதுல பிரயோஜனம் இருக்கு. அதுதான், அதனாலதான் அந்த வசனம் சொல்லுச்சு. என்ன சொல்லுங்க? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு நம்ம நஷ்டப்படுத்தினா பிரயோஜனம் கிடையாது. ஸோ திருச்சபையாக நாம் எல்லாம் சேர்ந்து உபவாசம் இருந்து வசனம் சொன்னது போல உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்துல திரும்ப. இப்ப யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு ஓடினவர்களாக இருந்தார்கள், புறம் தள்ளினவர்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார், திரும்பி வாங்க, தயவுசெய்து வாங்க சொல்லிட்டு. ஏன் வர சொல்றாருன்னா, அடுத்த வசனத்துல ஒரு 5 காரியங்கள் அவரை குறித்து போட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்று போட்டிருக்கு பாருங்க. 13வது வசனத்துல வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அந்த திரும்புங்கள்னு 2 வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. சரியா? திரும்புங்கள். அப்புறம் அவர் இரக்கமும். ஏன் கர்த்தரிடத்துல திரும்ப வேணும்னு சொல்லி போட்டிருக்கு தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவர், நம்பர் 1. நம்பர் 2 மனம் உருக்கம் உள்ளவர், 2. 3வது நீடிய சாந்தம் உள்ளவர், 3. 4வது மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்புறம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். இந்த 5 குணாதிசயத்தை உள்ளவராக கர்த்தர் இருக்கிறபடினால் நீங்கள் திரும்பி வாருங்கள்னு யோவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறான். ஏன் ஜனங்கள் வராம ஓனாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க. இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா தப்பு பண்ணா நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஓரத்துல போய் ஒளிஞ்சு இருந்துக்கிடுவாங்க. அவங்கள அப்பாவையோ அம்மாவையோ பார்ப்பதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? மனசுல தைரியம் இருக்காது. பார்த்தா பயமா இருக்கும், திடீர்னு ஒரு பயம் வரும். ஆனா வசனம் சொல்கிறது, நீங்க பயப்பட வேண்டாம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். இப்படி சொல்லிட்டு தான் சங்கீதம் நீங்க 103ல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதே வார்த்தைகள் உள்ள சங்கீதத்தை பாருங்க. சங்கீதத்துல பாருங்க 11வது வசனத்தை வாசிங்க. 103வது சங்கீதம் நம்ம வாசித்ததுல 11வது வசனத்துல என்ன அழகா போட்டுருக்குங்க, அதே வார்த்தை இருக்கு பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். அருமையான தேவ ஜனமே, நம்ம ஆண்டவரிடத்துல திரும்பி வருவதற்கு இது ஒரு வாய்ப்பு. சரியா? இப்ப இந்த திரும்புங்கள் ரிட்டர்ன் போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த ரிட்டர்ன் என்பதுக்கு 4 வார்த்தையை நான் சொல்றேன். நீங்க வீட்டுக்கு தயவுசெய்து மனசுல எடுத்துக்கொண்டு போங்க. இந்த லெந்து நாளுக்கு முழுவதும் அதை குறித்து தியானிங்கள். திரும்புவது என்பது கிரேக்க வார்த்தையில மெட்டனோயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெட்டனோயா என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமையாக ஒரு அபவுட் டர்ன், அதாவது இப்படி போய்கிட்டு இருக்கிறோம், முழுமையாக திரும்புவது. அதாவது இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அது தவறு என்று நினைக்கும் பொழுது முழுவதுமாக நிறுத்தி வேற ஒரு பக்கம் டைரக்ஷனே மாத்துறது. இந்த லெந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையின் அதாவது வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றும், நாம போய்கொண்டிருக்கிற திசையை மாற்றும்,
நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது. இந்த ரிட்டர்ன்ங்கிற ப்ராசஸ் வந்து 3 அடியிலே நடக்கிறது. ஒன்று, முதலாவது நம்ம தேவனுக்கு திரும்ப வேண்டுமானால் we have to realize, நான் ஏதோ ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கேன், இது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரில, தப்பாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுற இடத்துக்கு நாம் வரணும். ரெண்டாவது, ஆஹா தப்பு பண்ணிட்டோமே என்று சொல்லி ரிக்ரெட் பண்ணுற இடத்துக்கு வரணும். we have to come to a place of regret. மனஸ்தாபப்படுகிறவர்களை அவர் நேசிக்கிறார். ரியலைஸ், ரிக்ரெட், ரிப்பெண்ட், மனம் திரும்புகிற இடம். மெட்டனோயாங்கிற வார்த்தையில் இவ்வளவும் அடங்கி இருக்கு. ரியலைஸ் பண்ண. அதனால தான் கெட்டகுமாரன் சொல்லுகிறான், என் பிதா, நம்ம பாடின அழகான பாட்டில் சொல்லப்பட்டிருந்துச்சுல்ல, அதாவது நான் மனம் திரும்பி என் தகப்பனிடத்திற்கு போய், நம்ம வாசித்த வேத பகுதியில் நம்ம ஆராதனை முறையில் அது தெளிவாக போட்டிருக்கு. நான் எழும்பி என் தகப்பனிடத்திற்கு போய் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன். ஸோ ரியலைஸ், ரிப்பெண்ட், ரிட்டர்ன். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எல்லாரும் எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம். எல்லா எழுப்பி நிலைங்க. அருமையான தெய்வச்சனமே, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த லெந்து நாட்களை ஆரம்பிப்பதற்கு ஒரு அருமையான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற அருமையான பாடம் என்ன தெரியுமா? நாம் திரும்பி வருவதற்கு உணர்த்தப்பட்டவர்களாக, மனம் திரும்பினவர்களாக, அபவுட் முற்றிலுமான வேற ஒரு டைரக்ஷனுக்கு போவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஜோயல் வந்து அந்த யோவேல் புஸ்தகத்தில் உள்ள பாட்டை வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எப்பொழுது இந்த மன மகிழ்ச்சியும் களி கூறுதலும் நமக்குள்ளே உருவாகும் தெரியுமா? நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது. கெட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது அந்த வீட்டில் பெரிய மன மகிழ்ச்சி உண்டானது. அருமையான தேவஜனம், இந்த வருஷம் இந்த லெந்து நாட்களை ஆண்டவர் ஒரு முறை கூட நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை லெந்து நாட்கள் நம்ம பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில், யோசித்து பாருங்க. ஆனால் இந்த லெந்து நாட்களிலாவது நாம் முழுமையாக தேவனிடத்தில் திரும்பி விட்டோம் என்கிற இடத்திற்கு நீங்களும் நானும் வர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதான் நம்ம வேத வசனத்தில் வாசித்தோம், மனிதனை புல்லை போல அவர் நினைவு கூறுகிறார். அவர் நம்மை சாம்பல் என்று நினைக்கிறார். மண்ணிலிருந்து வந்த மனிதனை மண்ணுக்கு திரும்புவாய் என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த நாள் வந்து ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாளாக இருக்கலாம். அதுதான் கர்த்தருடைய நாள். கர்த்தர் கூப்பிடுகிற நாளிலே, ஐயோ ஐயா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கொஞ்சம் விட்டுட்டு வரேன்னு சொல்ல முடியாது. எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பதற்காக இந்த லெந்து நாட்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக இருக்க போகிறோம். எவ்வளவு நாள் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் நமக்கு தெரியாது. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்கள் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த 2 நாட்களிலே நான் முழுமையாய் மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையின் திசை மாற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் வேலை மாற வேண்டும், என்னுடைய எண்ணம் மாற வேண்டும், என்னுடைய நோக்கம் மாற வேண்டும், என்னுடைய திசை மாற வேண்டும், நான் செய்கிற காரியங்களுடைய உள்நோக்கம் மாற வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவது மாத்திரம் நான் மாறுகிற இடத்திற்கு வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லுங்க. ஒருவேளை நீங்க அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா, என்னோடு கூட நாம் வாசித்த இந்த வசனத்தை, சங்கீதத்தை திரும்ப சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய ஆராதனையை நாம் தொடருவோம். உங்களுடைய கைகளில் இருக்கிற ஆராதனை முறையினுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவர் திரும்ப வருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நம்பி திருச்சபை 2026 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். நாமும் அறிக்கை செய்வோம். நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்
நம்முடைய ஆராதனை முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அதை எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலத்தில் வாசிக்கிறவர்கள் ஆங்கிலத்தில் சொல்லலாம், தமிழிலே வாசிக்கிறவர்கள் தமிழிலே சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தியாகி பிறந்தார். பொன்னை பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். மறுமணத்துக்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திற்கு உயிருள்ளவரையும் மரித்தோரையும் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுவாய்க்க பரிசுத்த சபையும் பரிசுவாய்க்க ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் எல்லாரும் தொடர்ந்து ஜபத்திலே நாம் ஏறெடுப்போம். இந்த ஜபத்தை நாம் செய்வதற்கு முன்பாக இப்பொழுது இந்த ஜபம் காணிக்கை பாடலுக்கான ஒரு பாடல். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த ஜபம் என்பது நம்முடைய கைகளிலே இப்பொழுது நம்முடைய சபைக்கு என்று சொல்லி அருமையான காணிக்கை பை வாங்கி ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சகல பணிமுட்டுகளையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இதை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். அதற்கப்புறம் காணிக்கை பாடல் பாடப்படும். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். அதற்கப்புறம் மன்றாட்டு ஜெபம், அதற்கப்புறம் நம்முடைய ஆராதனை நிறைவு ஜெபம் இருக்கும். நம்ம எல்லாரும் கண்கள் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே இப்படியாக நாங்கள் ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீ கவனம் செலுத்தி தேவைகளை சந்தித்து வருகிற அதற்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுது கூட கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கை பையை தேவனுடைய ஆலயத்தினுடைய பயன்பாட்டுக்காக, ஊழியத்தினுடைய பயன்பாட்டுக்காக நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்கிறோம். இதன் மூலமாக கொடுக்கப்பட்ட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இதில் கொடுக்கப்படுகிற காணிக்கையின் மூலமாக உங்களுடைய பணிகள் விரிவுபடுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, ஊழியர்கள் பெருகட்டும். கர்த்தாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இதை கொடுத்தவங்கலாம் திருப்பி யாரும் கேட்கக்கூடாது, சரியா? இன்னைக்கு ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவர் கொடுத்தாச்சு, இன்னும் திருப்பி கேட்கக்கூடாது. வெரி குட், ரைட். இப்போ காணிக்கை பாடல்.
காணிக்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மையும் நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இந்த மாதத்திலே பிறந்த நாளையோ திருமண நாளையோ கண்ட யாராவது இருப்பீர்களானால் முன்னாடி வரும்பற நான் உங்களை அழைக்கிறேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். Anybody who has birthday or wedding anniversary, please come forward. எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்கள் அங்கே இருக்கிற எல்லாரும் வலது கரைகளை உயர்த்துங்க. அவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோடு கூட சேர்ந்து எங்களையும் நாங்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே இந்த மாதத்திலே பிறந்த நாளை காண்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கருத்தில் தருகிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து புதிய கிருபைகளை, புதிய ஆண்டவரே வாய்ப்புகளை தந்து, புதிய வாசல்களை திறந்து ஆண்டவரே இந்த சமூகத்தை உணர்ந்து கொள்கிற புதிய விதமான அனுபவங்களை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து வலது கரத்தினால் அவர்களை பிடித்து ஒவ்வொருவரையும் நடக்கும்படியாக செபிக்கிறோம். அவர் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பிரார்த்தனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த பிரார்த்தனைகளின் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன். அவர்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும். ஆம் தகப்பனே, உங்களுடைய கிருபை அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் புதிய வருஷத்துல உண்மை அதிகமாக நெருங்கி கிட்டி ஜீவிக்க கர்த்தர் கிருபைகளை தந்தருள்வீராக. எல்லா பிரார்த்தனைகளை கர்த்தர் அவர்களுடைய இதயங்களை சந்தோஷப்படுகிற விதத்திலே கேட்டு நன்மைகளை செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறட்டும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே நீங்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது மியூசிக் ஸ்வீட் இந்த சிலுவையிலே உங்களுக்கு சிலுவையின் அடையாளத்தை நெத்தியிலே போடுவதற்கு விருப்பப்படுகிறோம். தயவுசெய்து வாங்கி செல்லும்படியாக உங்களை அழைக்கிறேன். The martyrs will become immortal. தயவுசெய்து வாங்க, வரிசையாக வந்து வாங்க. அறிந்து போகிற சரி அழியாமல் உள்ளதாய் மாறும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, அழிந்து போகிற என்னுடைய சரீரத்தை அழியாமல் உள்ளதாகவும் சாவாமல் உள்ளதாகவும் பிள்ளை போல எங்களை உண்டாக்கின கர்த்தர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தாவே, உம்முடைய வருகையின் நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்மோடு கூட நாங்கள் பந்தியில இருக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக இந்த லெந்து நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சாம்பலா இருக்கிறோம், சாம்பலுக்கு திரும்புவோம், மண்ணா இருக்கிறோம், மண்ணுக்கு திரும்புவோம் என்கிற உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து தெய்வ பயத்தோடு கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி தகப்பனே உங்களுடைய எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அமர்ந்து அல்லது முழங்கால் படியிட்டு நாம் பிரார்த்தனை செய்வோம். ப்ளீஸ் பி சீட்டட். தொடர்ந்து ஜபத்தை நாம் தொடர்ந்து செய்வோம். நம்முடைய ஜப முறைமையிலே ஜபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த பகுதிக்கு நாம் போவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பூமியிலே செய்வதாக. அண்ணன் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உரமாக கட்டு நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளவும்
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை ரட்சியும். நாம் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். தேவனுடைய கிருபைக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருவேளை நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே ஏதோ ஒரு பிரார்த்தனை இருக்குமேயானால் அதை இப்பொழுது நீங்கள் சொல்ல நான் உங்களை அழைக்கிறேன். What is your prayer that you came with to attend this prayer meeting this evening? I invite you to say those prayers. It could be anything about you or somebody in your home or somebody known to you in your workplace or far from here. ஊரில் இருக்கிற பெற்றோர்களோ அல்லது உற்றார் உறவினரோ யாருக்காகவோ ஜெபிக்க வேண்டுமெனால் இப்பொழுது நீங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுக்க உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்கிற நம்பிக்கையோடு கூட ஒரு பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் செய்த மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாவது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும், எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கு தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நம்ம எல்லாரும் கடைசியான ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, உமது ஜனம் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று என்பதை உணர்ந்து அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். நம்ம அமைதியாக இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு பின்பு கடைசியான முடிவு பாடல் பாடப்படும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை காக்க கடவுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் சவாசமும் சமாதானமும் நம் அனைவரோடும் நாம் பிரார்த்தனை செய்த அத்தனை பேரோடும் இந்த லெந்து நாட்களில் மாத்திரமல்ல கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்முடைய முடிவு பாடல் இந்த அருள் காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தாளிலோ அல்லது உங்களுடைய ஆப்லேயோ இருக்கும். தயவுசெய்து சேர்ந்து பாடுவோம். Amen.
கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட போய் வருவோம். Please be seated. Thank you all for being here. God bless you. வேற ஏதாவது announcements இருந்தா சொல்லுங்க. Welcome everyone. இந்த நேரம் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறோம். மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் டே வி ஆர் கோயிங் டு மீட். அது ஒரு சர்ச்சில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ சாட்டர்டே 10:30, ஓகே, மார்ச் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே 7ஆம் தேதி 10:30. So that will be a regular service in the church, likely a communion church. Okay, good. So வேற ஒரு சில காரியங்கள் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். So we are looking at some of the constitution from the other churches nearby, CSA churches in North America. அதை நாம் பண்ணுறோம். டயசிஸோட கான்ஸ்டியூஷனையும் பார்க்குறோம். So very likely we will register ourselves as an organization so that we can do the other formal things. So அதை பற்றி ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னா என்னையோ போதகரையோ அணுங்க. Yeah, there will be more details which we will share in the future. Okay? Good. Very good. Thank you. சபை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டுகிறது. சபை சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரம் என்றால் சரீரத்தில் தலையிலிருந்து கால் வரைக்கும் அநேக பகுதிகள் உண்டு. எல்லா பகுதிகளும் எல்லா அவயவங்களும் வேற வேற வேலை செய்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால் எல்லா அவயவங்களையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து கிஃப்ட் கிருபைகளை ஈவு கொடுத்துருக்கிறார், கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். உங்களுடைய கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிஃப்டை ஆண்டவருக்கு பயன்படுத்துவது, திருப்பி கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் கால். அவர்கள் என்னுடைய நம்பர் அதில் புத்தகத்தில் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ வில் மேக் இட் அவைலபிள். ப்ளீஸ் கால், வி கேன் டாக். இதை நான் செய்யணும்னு விரும்புகிறேன், நம்முடைய ஆலயத்துக்கு இதை செய்யணும், நம்முடைய கூட்டம் வந்து நம்முடைய ஐக்கியம் வந்து பெருகணும், இப்படி செய்தால் நல்லா இருக்கும்னு சொன்னால் தயவுசெய்து ப்ளீஸ் open up yourself and talk, and may God bless you and use you abundantly in the days to come. So one more, wonderful singing. One more thing, summerல there is a camp. So CSA North America would youth and family camp இந்த conference, yeah, அது வந்து ஜூலை 3ஆவது வாரம் நடக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் 3 பேர் போகலான்னு இருக்கிறோம். ஸோ it will be a fantastic thing. Thambi Samuel went last year, so he said he wants to go this year. So அவன் சொல்கிறான்னா உண்மையில நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ yeah, so அது வந்து it will help us to connect with the larger family. Okay, so நாங்கள் இன்னும் போனதில்லை. So this is the first time we are going to go. So I invite everyone, each of you, to consider this. இங்கே டெக்ஸஸில் ஒரு 3 nights-ன்னு நினைக்கிறேன். It will be 3 nights. Yeah. நான் 15 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். 26 சபைகளிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் வருவாங்க. இந்த ஹோட்டல் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம பே பண்ணணும், நம்முடைய செலவுக்கு தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதை நீங்கள் தனியாக போய் ஹோட்டல் எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப செலவாகும். இது வந்து பேக்கேஜில் பண்ணுறதுனால உண்மையிலே அது ஒரு நல்லது. மற்றவர்களோடு கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு, நம்முடைய பிள்ளைகள் வந்து அவங்க ஏஜ் குரூப்பில் பிள்ளைங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, பெற்றோர்களோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. நம்முடைய தமிழ் குடும்பங்கள் அதில் சேரணும். இந்த தடவை டாலஸில் உள்ள தமிழ் சபை தான் இதை அதிகமாக அதை எடுத்து செய்கிறாங்க. லவ் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற சர்ச்சு, அந்த சர்ச்சில் இந்த வருஷம் போன வருஷத்தினுடைய 3 நாள் லெந்து நாட்களில் நான் ப்ரெசென்ட் பண்ண போயிருந்தேன். லவ் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சில் 3 days கன்வென்ஷன் பேசுறதுக்காக போயிருந்தேன். ரொம்ப உற்சாகமாக மக்கள் வந்து இதை ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வி ஆல் இன்வைட்டட், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை நம்முடைய அந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அருள் போடுவாங்க. தயவுசெய்து பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக அமையும். தயவுசெய்து எல்லோரும் வாங்க. டாலஸில் நம்ம எல்லாரும் சந்தித்து அந்த 3 நாட்கள் ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் நம்ம we can recharge ourselves and come back. God bless you. Thank you everyone. Yeah, so we'll have dinner fellowship. Yeah. Very good. Thank you.